Hi friends, நான் தான் உங்க ரமேஷ் ப்ரோ. டுடே டாபிக் என்னது அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ். ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ வயது கணக்குகள் இதுல இருந்து கண்டிப்பாக எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். அது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் நம்ம ரமேஷ் ஆர்டிசி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம டாபிக் உள்ள போகலாமா? ஸோ வாங்க. ஸோ டுடே டாபிக் வந்து என்னதுன்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ், வயது கணக்குகள். ஸோ அதோடைய இன்ட்ரோ அண்ட் பேசிக் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வயது கணக்குகள் அதாவது ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் தெரியணும். என்னன்னு சொல்லிச்சாலே அவளுக்கு கவனிங்க. ஸோ 3 டென்ஸ் உண்டு உங்களுக்கு தெரியும். ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேயா? ஸோ அந்த டென்ஸ் மாதிரி இங்கே இயர்ஸ். ஓகேயா? ஸோ ப்ரெசன்ட், இங்கே பாஸ்ட், இங்கே ஃபியூச்சர். ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ என்னென்ன வேர்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஃபியூச்சரை குறிக்கும், என்னென்ன வேர்ட்ஸ் வந்துன்னா பாஸ்ட்டை குறிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ ஆஃப்டர்ங்கிற வேர்டு ஆஃப்டர், இல்லை அப்படின்னா ஹென்ஸ். ஸோ இந்த கொஸ்டினில் ஆஃப்டருங்கிற வேர்டு வந்துச்சாலோ அல்லது ஹென்ஸுங்கிற வேர்டு வந்துச்சுனாலோ அது ஃபியூச்சரை குறிக்கும். ஸோ அந்த இயரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும். இதே இது கொஸ்டினில் பிஃபோர் அகோ, அகோங்கிற வேர்டோ, பிஃபோர் அப்படிங்கிற வேர்டோ, பேக் அப்படிங்கிற வேர்டோ, இந்த 3 வேர்டில் ஏதாவது ஒரு வேர்டு வந்துச்சு அப்படின்னா அந்த கண்டிஷன் வந்து பாஸ்ட் கண்டிஷன், அதாவது ப்ரெசென்ட்லேருந்து பாஸ்ட் அப்படிங்கிற கண்டிஷன் குறிக்கும். பாஸ்ட் கண்டிஷனை குறிக்கும் இந்த வேர்ட்ஸில் வந்தால். அப்போ நம்ம ப்ரெசென்ட் ஏஜ்லேருந்து என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஃபார் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நவ் என்னுடைய ஏஜ், ப்ரெசென்ட்டில் என்னுடைய ஏஜ் வந்து 27. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ப்ரெசென்ட்டில் என்னுடைய ஏஜ் வந்து எவ்வளவு? 27. ஆஃப்டர் 5 இயர்ஸ் எவ்வளவு? ஆஃப்டர் 5 இயர்ஸ். ஸோ ஆஃப்டர் தான் இது ஃபியூச்சர். ஃபியூச்சர் நம்ம என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் தான் எவ்வளோ ப்ளஸ் பண்ணணும்? 5 ப்ளஸ் பண்ணணும். ஸோ 27 5 கூட ப்ளஸ் பண்ணணும்னா எவ்வளோ வரும்? 32. ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் வந்ததுனால 5 நம்ம ப்ளஸ் பண்ணி எழுதிருக்கோம் இதுலேருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? புரியும் தான் எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ ப்ரெசென்ட் என்னுடைய ஏஜ் வந்து 27. இதே இது பிஃபோர் 5 இயர்ஸாக இருந்தால் இப்போ பிஃபோர் அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ். பிஃபோர் ஹவு மெனி இயர்ஸ்? 5 இயர்ஸ். ஸோ எவ்வளோ இயராக மைனஸ் பண்ணணும்? 5 இயர்ஸாக மைனஸ் பண்ணணும். ஸோ பிஃபோர் 5 இயர்ஸ் அப்படிங்கும்போது 27லேருந்து 5 மைனஸ் பண்ண எவ்வளோ? 22. ஸோ நவ் அட் ப்ரெசென்ட் மை ஏஜ் வந்து 27. ஆஃப்டர் 5 இயர்ஸ் அப்படிங்கும்போது இது கூட 5 ப்ளஸ் பண்ணணும். ஏன்னா ஆஃப்டருங்கிற வேர்டு வந்தாலும் ஹென்ஸுங்கிற வேர்டு வந்தாலும் ப்ளஸ் பண்ணணும். ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ்னா இது கூட 5 ஆட் பண்ணணும். ஸோ 32 ஃபியூச்சரில். ஓகேயா? இதே இது பிஃபோர் 5 இயர்ஸ் அப்படிதான் பேக் 5 இயர்ஸ், ஏன்னா அகோ 5 இயர்ஸ் அகோ அப்படிலாம் வந்திருந்தா நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ். ஸோ 27லேருந்து மைனஸ் பண்ணி 5 மைனஸ் பண்ணணும். பண்ணால் எவ்வளோ? 22. ஸோ இந்த ஒரு கண்டிஷன் தெரிஞ்சால் போதும். ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் அப்படியே அசால்ட்டாக ஃபுல் மார்க் இந்த டாப்பிக்லேருந்து நம்ம எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கொஸ்டினுக்குள்ளே போகலாமா? ஸோ நம்மளுடைய கொஸ்டின் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ப்ரெசென்ட் ஏஜஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ப்ரெசென்ட் ஏஜஸ் ஆஃப் ஏ அண்ட் பி or in the ratio 4:5. ஸோ ப்ரெசென்ட்டில் ஏக்கும் பி உடைய ஏஜ் உடைய ரேஷியோ எவ்வளவு? 4:5. ஸோ இதுதான் ப்ரெசென்ட். ஸோ அந்த ப்ரெசென்ட்டில் நமக்கு ஏ ஈஸ்டு பி ரேஷியோ, ஏக்கும் பிக்கும் இடையில ரேஷியோ. எந்த ரேஷியோ? ஏஜ் உடைய ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4:5 கொடுத்துருக்காங்க. ஸோ 4:5. ஸோ 4:5. ஸோ நம்ம ரேஷியோவில் கொடுத்தாலே நம்பர்ஸாக எழுத மாட்டோம். எப்படி எழுதுவோம்? கூட எக்ஸ் அப்போம். இங்கே 4x, இங்கே என்னது? 5x. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அண்ட் ஆஃப்டர் 5 இயர் என்ன கொடுத்துருக்காங்க? அண்ட் ஆஃப்டர் 5 இயர். ஸோ ஆஃப்டர் வந்து நம்ம என்ன செய்வோம்? ப்ளஸ் தானே பண்ணுவோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஆஃப்டர் 5 இயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஆஃப்டர். ஸோ ஆஃப்டர் எவ்வளவு இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்? 5 இயர். ஸோ ஆஃப்டர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ளஸ். எவ்வளோ ப்ளஸ் பண்ணணும்? 5. ஸோ 4x கூடயும் 5 ப்ளஸ் பண்ணணும், 5x கூடயும் ப்ளஸ் 5 பண்ணணும். ரைட்டா? ஸோ 4x ப்ளஸ் 5. ஸோ ஈஸ்ட்னாலும் டிவைடுனாலும் ஒன்று தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? 5x கூடயும் 5 நினச்சிடணும் ப்ளஸ் பண்ணணும். ஸோ ஆஃப்டர் 5 இயர் ஆஃப்டர் தான் ப்ளஸ் பண்ணணும். ஸோ இந்த 4x கூடயும் 5 ப்ளஸ் பண்ணியிருக்கோம், 5x கூடயும் ப்ளஸ் 5 பண்ணியிருக்கோம். பண்ணால் என்ன கொடுத்துருக்காங்க? after 5 years they will be in the ratio எவ்வளவு 5:6.
ஸோ 5 இயர் கழிச்சு இந்த ரேஷியோ எப்படி மாறுது 5:6 மாறுது. ஸோ இந்த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு மாறுது 5 ஈஸ்ட்னா 5:6னாலும் 5/6னாலும் என்னதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று தான். ஸோ இந்த 5:6க்கு பதிலாக நான் 5/6 போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தென் த percentage ஆஃப் ஏ. ஸோ percentage ஆஃப் ஏ எவ்வளவு 4x. ஸோ percentage ஆஃப் ஏ தெரியணும்னா நமக்கு என்ன தெரியணும் x வேல்யூ தெரியணும். அதை இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி x கண்டுபிடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி x கண்டுபிடிக்கலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 6 கொண்டு மல்டிப்ளை பண்ணுவோமா. 6 4s are 24x plus 6 5s are 30 is equal to நேரா is equal to இதை கொண்டு இங்க மல்டிப்ளை பண்ணலாம். 5 5s are 25x plus 5 5s are 25. ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்யணும் எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு நம்பர்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துக்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்கு 30 இந்த ப்ளஸ் 25 இங்கே வரும்போது எதாவது மாறிடும் -25 இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் 25x. இந்த ப்ளஸ் 24x அங்கே போகும்போது எதாவது மாறிடும் -24x. ஸோ 30 - 25 5 வெரி குட் இஸ் ஈக்குவல் டு 25x - 24x. 25xல இருந்து 24x மைனஸ் பண்ண ஆன்சர் எவ்வளவு 1x. ஸோ x இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 5. பட் அவர் கொஸ்டின் வாட்ஸ் அவர் கொஸ்டின் present age of a. நமக்கு தேவை present age of a. ஸோ present age of a is equal to எவ்வளவு 4x. அப்போ நமக்கு present age of b ன்னு சில கொஸ்டின்ல கேட்கல. ஸோ நம்ம கொஸ்டின் only present age of a. ஸோ present age of a is equal to எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் 4x. ஸோ நமக்கு தேவை present age of a. ஸோ is equal to எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் a உடைய present age 4x. ஸோ present age வந்து a உடையது 4x. ஸோ is equal to 4 into x. What the x value? X is equal to எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் 5. ஸோ xக்கு பதிலாக 5. ஸோ 4 5s are 20. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கு நம்புறேன். ஸோ செகண்ட் கொஸ்டின் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. The respective ratio of the present ages of Sasi and Bala. Okay, so present ages of Sasi and Bala is 4:5. So present age. So centerல நம்ம என்ன போடுவோம் present. Okay friends. Next இங்க என்ன போடுவோம் future. இங்க என்ன போடுவோம் past. So future அப்படின்னா என்னென்ன வேர்ட்ஸ்லாம் வந்திருக்கும் ஒன்று ஆஃப்டர்னு வந்திருக்கும் இல்லைனா ஹென்ஸ்னு வந்திருக்கும். இந்த ரெண்டு வேர்டு வந்து அது ஃபியூச்சர். ஸோ ஃபியூச்சர் தான் நம்ம ப்ரெசன்டேஜ்லேருந்து என்ன பண்ணுவோம் ப்ளஸ் பண்ணிக்கிடுவோம். இதே இது அகோ இல்லைனா பிஃபோர் அப்படிங்கிற வேர்டு வந்திருந்தா அது வந்து பாஸ்ட்டாக டினோட் பண்ணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் சசி அண்ட் பாலா இஸ் 4:5. ஸோ present age வந்து சசி and பாலா எவ்வளவு 4:5 friends. ஸோ ரேஷியோ கொடுத்தாலே நம்ம என்ன எடுப்போம் 4x 5x. ஸோ present age of சசி 4x, present age of பாலா 5x. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் 6 years hence. ஸோ இங்கே என்ன வேர்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் hence 6 years hence. ஸோ hence நினச்சினோம் ப்ளஸ் பண்ணணும் எவ்வளவு இயர் 6 year. So hence 6 year na plus after 6 year meaning. So hence 6 years hence the respective ratio of their ages will be எவ்வளவு friends 6:7. So hence 6 years அப்படினா futureல ratio எவ்வளவு friends 6:7. So 6:7 எப்படி எழுதலாம் by 7 எழுதலாம். ஸோ உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஹென்ஸ் 6 years. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் 6 years ஹென்ஸ் தான் மீனிங் என்னது என்ன பண்ணணும் ப்ளஸ் பண்ணணும். எது கூட ப்ரெசென்ட் கூட. ப்ரெசென்ட் எவ்வளோ இருக்குது 4x. ஸோ 4x ஹென்ஸ் தான் ப்ளஸ் பண்ணணும் எவ்வளவு இயர் 6 years. ஸோ 4x + 6 4x + 6 அண்ட் மாதிரி 5x + 6 பை ஈஸ்ட் இருக்கிறதுனால பை 5x + 6. ஸோ இஸ் ஈக்குவல் டு. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க ஹென்ஸ் 6 years hence தான் ப்ளஸ் பண்ணணும் எவ்வளோ இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் 6 years. எதுலேருந்து ப்ளஸ் பண்ணணும் ப்ரெசன்டேஜ்லேருந்து ப்ளஸ் பண்ணணும். ஸோ 4x + 6 இல்லையாச்சு ஈஸ்ட்டுக்கு பதிலாக பை 5x + 6 போட்டாச்சு. அப்படி பண்ணால் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ரேஷியோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் 6:7. ஸோ 6/7 என்ன பண்ணுவோம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 7 4s are 28x 6 7s are 42
is equal to நேரா is equal to இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும்டா फ्रेंड्स so 6 5s are 30x plus 6 6s are 36 so x எல்லாம் ஒரு சைடு நம்பர்லாம் ஒரு சைடு so இங்க என்ன இருக்கு फ्रेंड्स 42 இந்த plus 36 ங்கறம்போது minus 36 ஆயிரும் is equal to இங்க என்ன இருக்கு फ्रेंड्स 30x so இந்த plus 28x அங்க போகும்போது எதா மாறிடும் फ्रेंड्स minus 28x so 42 minus 36 எவ்வளவு फ्रेंड्स 6 is equal to 30x ல இருந்து 28x minus பண்ணா 2x so cancel பண்ணிக்கலாம் 1 2 is 2 3 2s are 6 answer x is equal to 3 x is equal to 3 but our question friends what is the difference between their ages ரெண்டு ஏஜ்க்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ் ரெண்டு பேர் ஏஜ்க்குள்ள டிஃபரன்ஸ் எந்த ரெண்டு பேர் சசிக்கும் பாலாக்கும் இடையில உள்ள ஏஜ் டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ சசியோட ஏஜ் கண்டுபிடிக்கணும் பாலாவோட ஏஜ் கண்டுபிடிக்கணும் ரெண்டையும் மைனஸ் பண்ணா டிஃபரன்ஸ் கிடைச்சிடும் அப்படிதானே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் ஏஜ் ஆஃப் சசி ஸோ ஏஜ் ஆஃப் சசி ஃப்ரெண்ட்ஸ் சசி ஏஜ் ஆஃப் சசி எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 4x so is equal to x what is the x value friends 3 so 4 3s are 12 so age of sasi வந்து எவ்வளவு friends 12 next age of bala so age of bala friends for bala so what is the age of bala bala is equal to 5x what is the x value friends 3 so 5 into 3 5 3s are 15 so but we want difference between their ages so நமக்கு தேவை difference தான் friends so difference அப்படினா என்ன பண்ணனும் friends minus பண்ணனும் so 15 minus 12 so 15 minus 12 எவ்வளவு friends 3 so our answer difference between their ages is equal to எவ்வளவு friends 3 years okay friends இந்த क्वेश्चन புரிஞ்சிருக்கு நம்புறேன் so third question போகலாமா so friends third question பார்க்கலாம் so third question the ratio of present ages of two brothers is 1:2 and 5 years back the ratio was 1:3 what will be the ratio of their ages after 5 years so நம்ம first என்ன செய்வோம் ஏஜ் ப்ராப்ளம் வந்தாலே first என்ன செய்வோம் இங்க present இங்க future இங்க past so உங்களுக்கு தெரியும் after வந்தா future before back அப்படிலாம் வந்தா past so okay first என்ன கொடுத்திருக்காங்க the ratio of present ages of என்ன கொடுத்திருக்காங்க present ages so present age கொடுத்திருக்காங்க brothers is எவ்வளவு 1:2 so present age உடைய ratio 1:2 okay friends so ratio வந்து presentல வந்தாலே நம்ம எழுதுவோம் 1:2 னா என்ன எழுதுவோம் 1x is to 2x னு எழுதுவோம் அப்படிதானே friends next 5 years back 5 years back friends 5 years back the ratio was எவ்வளவு friends 1:3 so 5 years back ங்கிறது past குறிக்கும் so past நம்ம என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணுவோம் after future நம்ம என்ன பண்ணுவோம் ப்ளஸ் பண்ணுவோம் இங்க என்ன கொடுத்திருக்காங்க 5 years back னு கொடுத்திருக்காங்க so 5 years back னா back என்ன பண்ணனும் மைனஸ் எவ்வளவு இயர்ஸ் 5 years so மைனஸ் பண்ணனும் அப்படிதானே फ्रेंड्स அப்படி பண்ணா so என்ன பண்ணனும் மைனஸ் எப்படி பண்ணுவீங்க 1x minus 5 1x minus 5 அடுத்து 2x minus 5 by ஈஸ்ட் வந்திருக்கனால by 2x minus 5 is equal to அப்படி 5 years back பார்த்தா இதோடைய ரேஷியோ எவ்வளவு கொடுத்திருக்காங்க फ्रेंड्स 1:3 so 1:3 so 5 years back is equal to 1:3 1:3 1/3 னு எழுதலாம் so cross multiply பண்ணலாம் so 3 ஐயும் 1 ஐயும் multiply பண்ணுங்க 1 3 3x minus into plus minus 5 3s are 15 is equal to நேரா is equal to so 1 கொண்டு multiply பண்ணலாம் 1 2x is 2x plus into minus minus 1 5 is 5 so x லாம் ஒரு சைடு நம்பர்லாம் ஒரு சைடு so 3x the plus 2x ங்கறபோது என்ன ஆயிரும் friends minus 2x ஆயிரும் is equal to இந்த minus 15 இங்க போகும்போது என்ன மாறிடும் plus 15 இங்க ஆல்ரெடி என்ன friends இருக்கு minus 5 இருக்கு 3x ல இருந்து 2x மைனஸ் பண்ணா x is equal to எவ்வளவு friends 15 minus 5 எவ்வளவு friends 10 so 15 minus 5 வந்து 10 so x equal to எவ்வளவு friends 10 so x உடைய வேல்யூ நமக்கு தெரியும் friends இருக்கட்டும் நமக்கு என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க our question what will be the ratio of their ages after 5 years கேட்காங்க என்ன கேட்காங்க ratio
ரேஷியோ கண்டுபிடிக்கணும். என்ன ரேஷியோ? ஆஃப்டர் 5 இயர்ஸ். ஸோ ஃபியூச்சர் உள்ள ரேஷியோ. ஸோ இது ப்ரெசென்ட், ஆஃப்டர் எவ்வளோ இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்? 5 இயர்ஸ். அது உள்ள ரேஷியோ, ஃபியூச்சர் உள்ள ரேஷியோ. ஸோ ஆஃப்டர் 5 இயர்னா ப்ளஸ் தானே பண்ணணும். ஸோ 1x + 5 by 2x + 5. ஸோ இங்க ஆஃப்டர் 5 இயர்ஸ், ஆஃப்டர் 5 இயர்னா ப்ளஸ் 5 பண்ணணும். எது கூட? ப்ரெசென்ட் கூட. ப்ரெசென்ட் எவ்வளவு? 1x by 2x. இன்னும் 1x to 1x is to 2xனாலும் 1x by 2xனாலும் ஒன்று தான். ஸோ 1x + 5 எழுதியாச்சு. ஈஸ்ட்டுக்கு பதிலாக பை போட்டாச்சு. 2x + 5 போட்டாச்சு. ஸோ இந்த ரேஷியோ தான் நம்ம நினச்சினோம் கண்டுபிடிக்கணும். வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப்டர் 5 இயர்ஸ். ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் இந்த ரேஷியோ நம்ம நினச்சினோம் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு என்ன செய்யலாம்? நம்ம இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. x = எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 10. அதை இதை அப்ளை பண்ணால் போதும். ஸோ இதில் எக்ஸுக்கு பதிலாக 10 அப்ளை பண்ணுங்க. 110 is 10. 10 + 5 15. ஆமா, எக்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணணும்? x உடைய வேல்யூ is equal to 10. ஸோ எக்ஸ்க்கு பதிலாக 10 போடுங்க. 2 10s are 20. 20 + 5 25. ஸோ ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். 3 5s are 15. 3 5s are 15. 5 5s are 25. ஸோ ரேஷியோ 3/5 இல்லைனா 3:5. ஸோ ரேஷியோ 3:5. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். So friends, fourth question பார்க்கலாமா? So fourth question, the ratio of present age of Sudha and Balaji is 13:17. 4 years ago, the respective ratio of their ages was 11:15. What will be the respectively ratio of their ages 6 years hence? ஓகேயா? ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? இப்போ ப்ரெசென்ட் ஏஜ் அதோடைய ரேஷியோ சுதாக்கும் பாலாஜிக்கு எவ்வளவு? 13:17. ஸோ ப்ரெசென்ட்னா இதெல்லாம் எழுதணும். சுதா, இன்னொன்று யாரு? பாலாஜி. சுதாக்கு எவ்வளவு? 13 பாலாஜிக்கு 17. ஸோ ப்ரெசென்ட்ல நமக்கு ரேஷியோ கொடுத்தா என்ன எழுதுவோம்? 13x 17x அப்படி தானே எழுதுவோம். ஓகே, 4 years ago. ஸோ அகோ இல்லைனா பேக்கு பிஃபோருங்கிற மாதிரிலாம் வந்தால் என்னது? பாஸ்ட் கண்டிஷன். ஸோ என்ன பண்ணுவோம்? மைனஸ். எவ்வளோ இயர்ஸ் ஆகோ? 4 years ago. ஸோ எவ்வளோ மைனஸ் பண்ணணும்? 4 year மைனஸ் பண்ணணும். ஸோ 4 year மைனஸ் பண்ணோம்னா 4 years ago அவங்களுடைய ரேஷியோ எவ்வளோ இருந்துச்சு? 11:15. ஸோ 4 years ஆகோனா இதுல இருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ 13x - 4 17x - 4 பை ஈஸ்ட் இருக்கிறதுனால பை 17x - 4. அப்படி 4 years ago அவங்களுடைய ரேஷியோ எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 11:15. ஸோ 11 ஈஸ்ட்டுக்கு பதிலாக பை 15. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் உடைய வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 15ஐயும் 13ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். 15 13 எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 10 15s are 150. 3 15s are 45. ஸோ 195. ஸோ 195 பக்கத்தில் என்ன இருக்கு? எக்ஸ் மைனஸ் இன்ட்ரு ப்ளஸ் மைனஸ் 4 15s are 60 இஸ் ஈக்குவல்ட்டுக்கு நேராக இஸ் ஈக்குவல். 11 கொண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு 17ஐயும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 17 இன்ட்ரு 11 187 எக்ஸ். மைனஸும் ப்ளஸையும் மைனஸ் பண்ண மைனஸ் இன்ட்ரு ப்ளஸ் மைனஸ் 4 11s are 44. ஸோ we get எக்ஸ்லாம் ஒரு சைடு நம்பர்லாம் ஒரு சைடு. ஸோ 195x the plus term இங்கே வரும்போது நான் ஆயிடும் minus 187x is equal to நேராக is equal. the minus 60 இங்கே போகும்போது plus 60 ஆயிரும். இங்கே ஆல்ரெடி என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு? minus 44. so what is the answer? 195x minus 187x minus பண்ணா எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? 8x கரெக்டா ஃப்ரெண்ட்ஸ்? is equal to 60 minus 44. what's the answer friends? 16. so 1x is 8, 2x are 16, x is equal to 2. so x is equal to 2 friends. okay இருக்கட்டும். so இப்போ கவனிங்க friends, என்ன கேட்காங்க? what will be the respective ratio of their ages 6 years hence? hence means என்ன friends? after. so after அதனா hence வந்தா நம்ம என்ன பண்ணணும் friends? plus பண்ணணும். so first present age கண்டுபிடிச்சுக்கலாம். present age என்ன friends? 13x 17x. so first x is equal to எவ்வளவு? 2. so x equal to 2 இதுல போடுங்க. 13 into 2 26. 17 into 2 34. so present age of Sudha 26.
present age of Balaji எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 34. ஸோ நம்ம அவர் கொஸ்டின் என்னது 6 years hence 6 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களுடைய வயசு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ரைட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வயசுடைய ரேஷியோ கேட்டிருக்காங்க. வாட் வில் பி த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ ஆஃப் their ஏஜஸ். அந்த வயசுடைய விகிதம் ரேஷியோ கேட்டிருக்காங்க 6 வருஷம் கழிச்சு. ஸோ இப்போ 26னா 6 வருஷம் கழிச்சுனா பிளஸ் ஹென்ஸ் வந்து பிளஸ் தானே பண்ணணும். எவ்வளோ இயர் 6 இயர். ஸோ 6 வருஷம் கழிச்சு. ஸோ 6 இயரை ப்ளஸ் பண்ணணும். ஸோ 26 கூட 6 ப்ளஸ் பண்ண எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 32. ஈஸ்ட்டுக்கு நேராக ஈஸ்ட். எம்ஐ 34 6 வருஷம் கழிச்சு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 34 + 6 40. ஸோ இதில் நீங்கள் கேன்சல் பண்ண முடியுமா ஃப்ரெண்ட்ஸ் 4 8s are 32. 5 8s are 40. So after hence 6 years Sivagami and Balaji அவருடைய ஏஜுடைய ரேஷியோ எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் 4:5. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 5th क्वेश्चन பார்க்கலாம் நம்ம. ஸோ யுவர் 5th क्वेश्चन, வாட்ஸ் யுவர் 5th क्वेश्चन? 4 years ago 4 வருஷத்துக்கு முன்னோட்டி the ratio of the ages of A and B. A B உடைய ஏஜ் உடைய ரேஷியோ 4 வருஷம் முன்னோட்டி எவ்வளவு 2:3. and after 4 year 4 வருஷத்துக்கு பிறகு it will become 5:7. அவங்களுடைய ரேஷியோ 4 வருஷத்துக்கு பிறகு எவ்வளவு ஆகும் 5:7 ஆகும். அப்படின்னா find their present age கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்பவுமே இந்த கொஸ்டின் ஏஜ் ப்ராப்ளம் வந்து என்ன எழுதுவோம் ப்ரெசென்ட், இங்கே ஃபியூச்சர், இங்கே பாஸ்ட் அப்படின்னு எழுதுவோம். ஸோ ஃபியூச்சர் கண்டிஷன் எப்போம்லாம் என்னென்ன வேர்டு வந்தாலும் ஆஃப்டருங்கிற வேர்டு வந்தா இல்லைனா ஹென்ஸுங்கிற வேர்டு வந்தா. பாஸ்ட்டுங்கிற கண்டிஷன் எப்போம்லாம் வரும் அகோ அப்படிங்கிற வேர்டு வந்தாலோ அல்லது பிஃபோர் அப்படிங்கிற வேர்டு வந்தாலோ பாஸ்ட் கண்டிஷன். ஸோ யுவர் கொஸ்டின் 4 year ago. ஸோ இங்கே அகோன்னு வந்துருக்கு. ஸோ அகோனா பாஸ்ட் கண்டிஷன். பாஸ்ட் கண்டிஷனை நம்ம என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணுவோம். எவ்வளோ இயர்ஸ் ஆகும் 4 years ஆகும். ஸோ 4 years மைனஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 4 years மைனஸ் பண்ணுவோம். ஓகே, அப்படி பண்ணும்போது அதோடைய ரேஷியோ 4 இயர்ஸ்க்கு முன்னூட்டி ரேஷியோ ஃப்ரெண்ட்ஸ் 2:3. ஸோ பாஸ்ட் கண்டிஷனில் ரேஷியோ 2:3. ஓகே, நெக்ஸ்ட் அண்ட் ஆஃப்டர் 4 year ஆஃப்டர்னு வந்திருக்கு. ஸோ ஆஃப்டர் தான் இது ப்ளஸ் பண்ணணும். ஆஃப்டர் தான் ப்ளஸ் ஃபியூச்சர் கண்டிஷன். ஆஃப்டர் எவ்வளோ இயர்ஸ் ப்ளஸ் பண்ணணும் 4 years. ஸோ ப்ளஸ் 4. ஆஃப்டர் 4 years it will become எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 5:7. ஃபியூச்சரில் 5:7 ஆகுது. ஃபைண்ட் their present ages. ஸோ யுவர் கொஸ்டின் பாஸ்டில் 2:3, ஃபியூச்சரில் 5:7. நமக்கு என்ன தேவை ப்ரெசென்ட்டில் அவங்களுடைய ஏஜ் எவ்வளவா இருக்கணும். ஸோ இங்கே கவனிங்க, இந்த பாஸ்ட்டு எவ்வளோ இயர் 4 year. ஸோ 4 year கழிச்சு தான் ப்ரெசென்ட், அதுலேருந்து 4 year கழிச்சு தான் ஃபியூச்சர். ஸோ மொத்தத்தில் இந்த பாஸ்ட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் இடையில டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4. ஸோ மொத்தம் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 4 + 4 8. ஸோ எப்போவுமே ரேஷியோனாலே நம்ம என்ன எழுதுவோம் எக்ஸ்ன்னு எழுதுவோம் 2:3. அது எப்படி எழுதலாம் 2x:3x எழுதலாம். ஏன்னா ரேஷியோனாலே நம்ம எக்ஸ்ன்னு வச்சு எழுதுவோம். ஸோ 2x இது 3x. ஸோ 2x எத்தனை வருஷம் கழிச்சு இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4 8 வருஷம். ஸோ 2x + 8 years கழிச்சு எவ்வளோ ரேஷியோ 5. ஸோ 2x 4 + 4 8. 2x + 8 5. அதே மாதிரி 3x இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4 4 + 4 8. ஸோ 3x + 8 எவ்வளவு 7. ஸோ நம்ம கண்டிஷன் எப்படி எழுதணும் 2x இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4 4 + 4 8. ஸோ 2x + 8 8 வருஷம் கழிச்சு ஃபியூச்சர் வந்துடும். அதே மாதிரி 3x 4 + 4 எவ்வளவு 8. ஸோ 3x + 8. ஸோ 8 வருஷம் கழிச்சு பாஸ்ட்லேருந்து எது கிடைச்சோம் ஃபியூச்சர். ஸோ ஃபியூச்சர் எவ்வளவு 5:7. ஸோ இஸ் ஈக்குவல் டு 5:7 எப்படி எழுதலாம் 5/7 எழுதலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 7 2s are 14x, 7 8s are 56, 5 3s are 15x, plus into plus plus 5 8s are 40. ஸோ எக்ஸ்லாம் ஒரு சைடு நம்பர்லாம் ஒரு சைடு. ஸோ இங்கே 56 இருக்குது. இந்த ப்ளஸ் 40 வரும்போது -40 ஆயிரும். இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்குது 15x. இந்த ப்ளஸ் 14x அங்கே போகும்போது தான் மாறிடும் -14x. ஸோ 56 - 40 எவ்வளோ வரும் 16. இஸ் ஈக்குவல் டு 15x இருந்து 14x மைனஸ் பண்ண எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 1x. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 16. x இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 16.
ஸோ பாஸ்ட். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 16. ஸோ 4 வருஷம் முன்னோட்டி பாஸ்ட்டில் ஏவுடைய ஏஜ் 2x. ஸோ 2 இன்று எக்ஸ் வந்து 16. ஸோ 2 16s are 32. அதே மாதிரி 4 வருஷம் முன்னோட்டி பியுடைய ஏஜ் எவ்வளோ 3x. எக்ஸ் வந்து எவ்வளவு 16. 3 16s are 48. ஸோ 4 வருஷம் முன்னோட்டி ஏவுடைய ஏஜ் வந்து 32. அப்போ இப்போ 32 கூட என்ன செய்யணும் 32 கூட என்ன செய்யணும் 4 வருஷத்தை ஆட் பண்ண தான் இப்போ 4 வருஷம் முன்னோட்டி 32 தான் இப்போ 36. ஸோ ஏஜ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 36. அதே மாதிரி 4 வருஷம் முன்னோட்டி பியோட ஏஜ் எவ்வளவு 48. அப்போ இப்போம்னா 4 இயர்ஸ்க்கு முன்னோட்டி 48 இப்போ எவ்வளோ இருக்கும் 4 ஆட் பண்ணணும். ஸோ 48 கூட 4 ஆட் பண்ணால் எவ்வளோ 52. ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 36. ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 52. ஸோ இது ஒரு மாதிரியான மாடல். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாடல். ஸோ நல்ல கவனமாக கவனிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். So friends, 6th question. Hari is 40 years old and Raja is 60 years old. How many years ago was the ratio of their ages was 3:5? This question. So present la Hari ude age எவ்வளவு 40. So ஹரிக்கு வந்து 40. ஓகேயா? நெக்ஸ்ட் ராஜாக்கு எவ்வளவு 60. ராஜாக்கு வந்து 16 வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஹவு மெனி இயர்ஸ் அகோ, இங்கே என்ன வேர்டு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அகோனானது கண்டிஷன் பாஸ்ட். ஸோ அகோனா பாஸ்ட் கண்டிஷன். என்ன கேட்டிருக்காங்க ஹவு மெனி இயர்ஸ் எத்தனை வருஷத்துக்கு முன்னோடி. ஸோ அந்த இயர்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ அந்த இயரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த இயருக்கு இப்போ தான் நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் எக்ஸ். ஸோ அகோனா நம்ம என்ன பண்ணுவோம் மைனஸ், அப்படி தானே அகோனா மைனஸ் பண்ணுவோம். அந்த இயர் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இயர் தெரியாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ நமக்கு தேவை இந்த இயர் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ரேஷியோ 3:5 வரும். ஸோ எத்தனை வருஷம் முன்னாடி ரேஷியோ 3:5 வரும் பார்க்கணும். ஸோ உங்களுக்கே தெரியும் இது 40 ரைட்டா. ஸோ 40 அகோனா என்ன பண்ணணும் மைனஸ், அந்த இயர்ஸ் எவ்வளோன்னு சொல்லி தெரியாது. ஸோ இயருக்கு பதிலாக எக்ஸ். ஸோ 40 மைனஸ் எக்ஸ் ஈஸ்டுக்கு பதிலாக பை 60 மைனஸ் எக்ஸ். ஸோ எத்தனை வருஷத்துக்கு முன்னோடி இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ எவ்வளோ இருந்திருக்கும் 3:5 இருந்திருக்கும். ஸோ 3:5 எப்படி எழுதலாம் 3/5 எழுதலாம். ஸோ நமக்கு தேவை எத்தனை வருஷம் முன்னோடி. ஸோ வருஷம்னா இயர் எக்ஸ், அந்த எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 5 40s are 200 ப்ளஸ் இன்ட்ரு மைனஸ் 5 இன்ட்ரு எக்ஸ் 5x இஸ் ஈக்குவல் டுக்கு நேராக இஸ் ஈக்குவல் டு 3 60s are 180 ப்ளஸ் இன்ட்ரு மைனஸ் 3 இன்ட்ரு எக்ஸ் 3x. எக்ஸ்லாம் ஒரு சைடு நம்பர்லாம் ஒரு சைடு. ஸோ 200 ப்ளஸ் 10ங்கிற போது மைனஸ் 180 ஆயிரும். மைனஸ் 5xங்கும் போது ப்ளஸ் 5x ஆயிரும். இங்கே ஆல்ரெடி மைனஸ் 3x இருக்கு. 200லேருந்து 180 மைனஸ் பண்ணால் 20. 5xலேருந்து 3x மைனஸ் பண்ணால் 2x. ஸோ 1 2 is 2. 10 2s are 20. ஸோ x is equal to 10. ஸோ இங்கே நமக்கு தேவை எக்ஸ் தானே. எக்ஸ் தானே இயர். எவ்வளோ இயர் 10. ஸோ 10 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் 3:5 ரேஷியோ வந்திருக்கும். ஸோ அவர் ஆன்சர் 10 இயர். எக்ஸ் ஈக்குவல் 10 இயர்ஸ். ஸோ 10 இயர்ஸ் அகோல தான் நமக்கு ரேஷியோ என்ன வருது 3:5 வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 7th கொஸ்டின் த ரேஷியோ ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் 2 persons. 2 மனுஷங்களுக்கு இடையில ஏஜுடைய ரேஷியோ 4:7 and age of one of them is greater than that of other. ஒருத்தருக்கும் இன்னொருத்தரை விட எவ்வளோ அதிகமாக இருக்காரு 30 வயசு 30 இயர்ஸ் அதிகமாக இருக்காரு. அண்ட் த சம் ஆஃப் தேர் ஏஜஸ் இஸ், அந்த 2 பேருடைய ஏஜை ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும். ஸோ கண்டிஷன் ப்ரெசன்ட் ஏஜ் 4:7 அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ரெசன்ட் எவ்வளவு 4:7. உங்களுக்கே தெரியும் நம்ம ப்ரெசன்ட்னாலே என்ன செய்வோம் ரேஷியோ வந்துட்டாலே 4:7 எக்ஸ். ஸோ 4x 7x. நெக்ஸ்ட் என்ன கொடுக்காங்க ஏஜ் ஆஃப் ஒன் ஆஃப் தம் இஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் அதர் பை 30 இயர். ஒருத்தருக்கு இன்னொருத்தரை விட எவ்வளோ வயசு அதிகம் 30 வயசு. அப்படின்னா மீனிங் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கிரேட்டர் தேன். ஒருத்தருக்கு இன்னொருத்தரை விட 30 வயசு அதிகம். அப்படின்னா மீனிங் என்னது 2 பேருக்கும் இடையில டிஃப்ரென்ஸ் ஏஜ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இயர் 30 இயர். ஸோ அந்த 2 பேர் யாரெல்லாம் நம்ம எடுத்துருக்கோம் இங்கே யாருன்னு கொடுக்கல, நம்ம ஏ பின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏ
4x, B 7x. ஸோ 2% அந்த 2%க்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு இயர் 30 இயர். அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் தான் எப்படி மறைமுகமாக கொடுத்துருக்காங்க, கிரேட்டர் தென் தட் ஆஃப் அதர். ஒருத்தரை விட இன்னொருத்தருக்கு 30 வயசு அதிகம். அப்படியே மீனிங் என்னது, ரெண்டு பேர்த்துக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் 30 இயர்னு அர்த்தம். ஸோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஏக்கும் பிக்கும் டிஃப்ரென்ஸ் என்னது A minus B. ஸோ A minus B இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 30 இயர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ A எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், A இஸ் ஈக்குவல் டு 4x minus B உடைய வேல்யூ எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் 7x is equal to 30. ஸோ டிஃப்ரென்ஸ் தானே ஃப்ரெண்ட்ஸ், டிஃப்ரென்ஸ் தான் மைனஸ் போறாங்க டிஃப்ரென்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் தான் மீனிங் என்ன ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சு போடணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 7xலேருந்து 4x மைனஸ் பண்ண எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 3x is equal to எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 30. ஸோ 1 3 is 3, 10 3s are 30. ஸோ x is equal to எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 10. ஸோ x is equal to 10 கிடைச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு மேலே தேவை ஏஜ் ஆஃப் A. ஸோ ஏஜ் ஆஃப் A எவ்வளவு 4x, x உடைய வேல்யூ எவ்வளவு 10. ஸோ 4 10s are 40. ஸோ A உடைய ஏஜ் வந்து 40. ஓகே. நெக்ஸ்ட் B உடைய ஏஜ் 7x, x உடைய வேல்யூ எவ்வளவு 10. ஸோ 7 into 10 70. ஸோ A உடைய வேல்யூ 40, B உடைய வேல்யூ 70. ஸோ ரெண்டுக்குள்ள ஏஜ் அண்ட் கண்டுபிடிச்சாச்சு. A உடைய ஏஜ் 40 இயர், B உடைய ஏஜ் 70 இயர். அவர் கொஸ்டின், வாட்ஸ் அவர் கொஸ்டின், the sum of their age. ஸோ ரெண்டு ஏஜையும் சம் பண்ணணும். ஸோ சம் பண்ணிடலாம். 0 0 ஆட் பண்ணால் 0, 4 கூட 7 பண்ணால் ஸோ 110 years. ஸோ sum of their ages is equal to 110. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் கொஸ்டின், 8th கொஸ்டின், the respective ratio between present age of Sasi and Ram is 21:19. 6 years ago, the ratio between their ages was 9:8. How old is Sudha if his present age is 12 years less than Ram's present age? If her, okay friends, if her present age is 12 years less than Ram's present age. So என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, present age சசிக்கும் ராமுக்கும் உள்ள ரேஷியோ, present age ரேஷியோ 21:19. 6 years ஆகும், 6 வருஷத்துக்கு முன்னோட்டி அவங்களுடைய ஏஜ் ரேஷியோ எவ்வளவு 9:8. அப்படின்னா சுதாவுடைய வயசு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, சுதாவுடைய வயசு வந்து ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ராம் இருக்காமல, ராமுடைய ப்ரெசன்ட் ஏஜை விட எவ்வளோ கம்மி 12 இயர்ஸ் கம்மி. ஸோ இந்த ராமுடைய ப்ரெசன்ட் ஏஜை கண்டுபிடிச்சா அதுலேருந்து 12 வயசு கழிச்சோம்னா குறைச்சோம்னா அது யாருடைய வயசு, சுதாவுடைய வயசு. ஸோ சுதாவுக்கு ராம்ல இருந்து 12 வயசு கம்மி. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பிடிக்கணும், ராமுடைய ப்ரெசன்ட் ஏஜ்னு இன்னும் கண்டுபிடிக்கணும். அதுதான் மேலே உள்ள ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷனை யூஸ் பண்ணணும். ஸோ கண்டிஷன் கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன போடுவோம், ப்ரெசன்ட், இங்கே ஃபியூச்சர், இங்கே பாஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் ஏஜ் ரேஷியோ சசிக்கும் ராமுக்கும் எவ்வளவு 21:19. சசிக்கும் ராமுக்கும் எவ்வளவு 21:19. ஸோ ஏஜ் ப்ரெசென்ட்ல வந்தாலும் என்ன பண்ணுவோம், எக்ஸ் 21x 19x. ஸோ ப்ரெசென்ட் ஏஜ் ஆஃப் சசி 21x, ப்ரெசென்ட் ஏஜ் ஆஃப் ராம் எவ்வளவு 19x. நெக்ஸ்ட் 6 years ago. ஸோ அகோங்கிற வார்த்தை வந்தாலோ பிஃபோர்ங்கிற வார்த்தை வந்தாலோ என்ன கண்டிஷன், பாஸ்ட் கண்டிஷன். ஸோ எவ்வளவு இயர்ஸ் 6 years ago. ஸோ 6 years என்ன பண்ணணும், மைனஸ், அகோனா மைனஸ், எவ்வளவு இயர்ஸ் 6 years. ஸோ 21x minus 6, 19x minus 6. ஸோ எவ்வளவு ரேஷியோ 9:8. ஸோ பாஸ்ட் கண்டிஷனில் ரேஷியோ எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 9:8. ஸோ 21x minus 6 ஈஸ்ட் என்ன போடணும் பை 19x minus 6. So is equal to what is the ratio 9:8. So 9/8. Okay friends. So cross multiply பண்ணலாம். 8 ஐயும் 21 multiply பண்ணுங்க. 1 8 is 8. 2 8s are 16. So 168x. Minus 1 plus 2 minus 6 8s are 48. 9 கொண்டு cross multiply பண்ணுங்க. 9 9s are 81. Remaining 8. 1 9 is 9. 8 add பண்ணா 17. So 171x. So plus into minus, minus 9 6 are 54. X லாம் ஒரு சைடு, நம்பர்லாம் ஒரு சைடு. ஸோ இங்கே மைனஸ் 54ங்கிறது என்ன ஆயிரும், ப்ளஸ் 54 ஆயிரும். ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, மைனஸ் 48. ஈக்குவல் இங்கே ஆல்ரெடி 171x. இந்த ப்ளஸ் 168x அங்கே போகும்போது தான் மாறிடும் மைனஸ் 168x. ஸோ நம்பரை மைனஸ் பண்ணிக்கலாம். 54லேருந்து 48 மைனஸ் பண்ணால் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் 6.
171xல இருந்து 168 மைனஸ் பண்ணுங்க எவ்வளவு வரும் 3x. So 1 3 is 3, 2 3s are 6. So we get x is equal to 2. So x is equal to 2. நமக்கு என்ன தேவை? How old is Sudha? சுதாவுடைய வயசு தேவை. If her, அவளுடைய present age, சுதாவுடைய present age 12 years less than, 12 வருஷம் கம்மி. யாரை விட? ராம்ஸ் present age விட. So ராமுடைய present age கண்டுபிடிக்கணும். So ராமுடைய present age எவ்வளவு? 19x. x வந்து எவ்வளவு? 2. So 2 19s are 38. So ராமுடைய present age. So present age of Ram. Ram is equal to present age of Ram is equal to 19x. So 19 into x உடைய value 2. So 19 into 2, 92s are 38. So present age of Ram 38 கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு தேவை சுதா ஏஜ். So சுதாவுடைய present age என்னது? சுதாவுடைய present age is 12 years less than Ram's present age. So ராமுடைய ஏஜ்ல இருந்து 12 வருஷம் கம்மி. So சுதா present age. So சுதா present ageங்கிறது ராம் ஏஜ் 38ல இருந்து 12 years less கம்மி. So 38ல இருந்து 12 மைனஸ் பண்ணா 26 years. So சுதாவுடைய present age எவ்வளவு friends? 26 years. ஸோ அந்த சம் புரிஞ்சுக்க நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் சொல்லி நம்புறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட் அப்பப்போ உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச பதவி உங்களுக்கு கிடைக்குது கன்ஃபார்ம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். பாய்.